கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு விதைத்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நீங்கள் செழித்து வாழ வேண்டுதான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. அதாவது தேவன் சொல்கிறார், காலையிலே உன் விதையை விதை. அதாவது விவசாய கல்ச்சரில் இருக்காங்க. அவங்க காலையில் விதைகளை விதைப்பாங்க. அந்த விதமான ஒரு பின்னணியிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாத. சாயங்காலத்தில் அது சில நேரத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, சில தானியங்களை விதைப்பாங்க. சில மிருகங்கள் அதை சாப்பிட்ரும். சில சின்ன சின்ன பட்சிகள் எடுத்துகிட்டு போயிடும், எலிகள், அது இது நிறைய விதமான காரியங்கள் நிறைய இருக்குது. அது அப்படியே அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று பாருங்கள். காலையிலே உன் விதையை விதை அப்படின்னா தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கணும். எப்பொழுதும் நீ இன்றைக்கி காலையில் சொல்லிட்டானா அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு மாலையில் சாயங்காலம் யார்கிட்டையாட்டு பேசிட்டு யார்கிட்டையாட்டு இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? விதை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாது. அதாவது உன்னுடைய மனதை சஞ்சலத்தில் கொண்டு போயிடாது. அதாவது தேவனுடைய வார்த்தை இருக்குது. ஆனால் உலகம் என்ன சொல்லுது? அது எப்படிப்பா நடக்கும்? இது நடக்காது. தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்குது, அது கண்டிப்பாக அவர் எனக்கு கூட இருந்து எல்லாத்தையும் செய்து முடிக்கிற என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அது நிச்சயமாக நடக்கணும், நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. ஆனால் சூழ்நிலை ஒன்று சொல்லுது, இந்த பூமியில் அப்படி இருக்காது, இது இப்படி தான், அது உனக்கு இப்படி இப்படி ஆகிட்டு, உனக்கு அது செஞ்சுட்டு அவங்களுக்கு அப்படி இருந்தது, அதே மாதிரி உனக்கு இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி பலவிதமான காரியத்தில் அவங்க பேசுவாங்க. எப்படி இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு. அதனால தான் உன் கையை நெகிழ விடாது. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று. அதாவது சிலவங்க யோசிப்பாங்களே, கர்த்தருடைய வார்த்தை வாய்க்குமா, இல்லை அவங்க சொன்னது நடக்குமா இப்படின்னு மனம் தள்ளாடுது. பாருங்கள், இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள், வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாக பயன்படுமோ. அதாவது இப்படி கர்த்தருடைய வார்த்தை பயன்படுமா, இல்லை மனுஷனுடைய வார்த்தை சொன்னது அவன் சொன்னது பலிச்சிருமோ, இல்லை கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, அதை நான் விசுவாசித்தேன், ஆனாலும் அவன் ஒன்று சொல்கிறானே அப்படின்னு இந்த மாதிரி சூழ்நிலைகள், அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொண்டு பயப்படுவான் மனுஷன். ஆனால் இதில் வெற்றி பெறுவது எப்படி என்றால் விதை, அதாவது விதையை தான் ஆசீர்வாதம். அதாவது விதை என்பது தேவனுடைய வார்த்தை, அது உள்ளுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாமே இப்படி தான் நடக்கும். நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, காலையில் நீங்கள் நல்ல வார்த்தை பேசியிருப்பீங்க, ஆனால் மாலையில் இப்படி நடக்குமோ, நான் இப்படி சொல்லியிருந்தேன் ஆனாலும் இப்படி இருக்குமோ அப்படின்னு உங்களுடைய மனம் நெகிழ ஆரம்பிக்கும். இப்படி சூழ்நிலைக்குள்ளே போக ஆரம்பிச்சுடுங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை, நீங்கள் அது ஒரு விதை போன்றது. அதை விதைத்தால் நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருக்கார். அவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறார். என் வீட்டினுடைய நிறைவுகள் எல்லாம் அவர் நடத்துகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்து மட்டுமல்ல, என்னுடைய குறைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையால் என்னை நிறைவேற்கிறார். அவர் என் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என் குடும்பத்திலே உலாவுகிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் இதயத்தை நான் அவருக்கு கொடுக்கிறேன். இப்படி நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களுடைய உள்ளத்திலே விதைக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி? உலக பிரகாரமும் யோசிக்கிறான், இப்படியும் யோசிக்கிறான். எப்படி? நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்குது, அப்படியும் இருக்குமோ, இல்லை இப்படி இருக்கும். அதுதான் இந்த வார்த்தை. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் மனதை நெகிழ விடாத. பாருங்கள், அதுவோ இதுவோன்னு நீ என்ன பண்ணு, வாய்க்குமோ, இப்படி நடக்குமோ, அப்படி நடக்குமோ, வாய்க்குமோ என்று இரண்டு சரியாக பயன்படுமோ என்று நீ சஞ்சலப்படாத. முதல்ல விதை சரியாக செய். விதைச்சிட்டியா, நிம்மதியப்படு. தேவன் என்னோடு ஒரு கண்ணிக்கு. நான் விவசாயம் அப்படி தான், அவன் எல்லாம் விதைச்சிருவான், கரெக்டாக நடக்கும். மழை கரெக்டாக கொடுப்பார், தேவன் மழையை கொடுக்குறாரு, எல்லாம் நடக்கும். நான் விதைச்சிருக்கிறேன், அறுவடை நிச்சயம் அப்படின்னு அவன் முழு மனதோடு நிம்மதியாக தூங்குவான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவனுடைய விவசாயத்தை எந்த காலத்தில் விதைக்கணும், எப்படி செய்யணும், எப்படின்னு அந்த விவசாயிக்கு சரியாக தெரியும். அதே மாதிரி தான் நம்முடைய வார்த்தைகளை நாம் சரியாக காலையிலே விதைக்கும் பொழுது அது மாலையில் விட்டுறக்கூடாது. அதை எடுத்து பிடுங்கி போட்டக்கூடாது. நம்முடைய வார்த்தையை
தேவன் சொன்ன வார்த்தை உள்ளுக்குள்ளே மறுபடியும் அப்படியே வைக்கணும். தேவன் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லிட்டு சாலையில் சரி இது என்னத்த நடக்க போகுது, அவங்க சொன்னது தான் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரி உடனே அதை பிடுங்கி தூரப்படக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் அப்படி வரவே கூடாது. தேவனுடைய வார்த்தை வந்து ஆசீர்வாதமானது. அதை உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதும் வைக்க வேண்டும். 2 விதமான சிந்திக்காமல் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதம். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், இப்படி சிந்திக்காமல் நான் சொல்வதை நீ விசுவாசி என்று அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் அவர் உங்களை தேடி வந்து ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.